Class 12 important questions, chapter 2, question number 35. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta is equal to y plus 1 by y, show that subdivision 1 x by y plus y by x equal to 2 cos alpha minus beta, subdivision 2 xy minus 1 by xy equal to 2y sin alpha plus beta. இதில் மொத்தம் 4 subdivision இருக்கு. முதல் 2 subdivision மட்டும் கொடுத்திருக்கேன். கண்டினியூஸா பார்த்துக்கலாம். Solution. The following steps are common to all the 4 subdivisions. Given that x plus 1 by x is equal to 2 cos alpha. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இதை வந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு வரணும். அதாவது இந்த ஃபிராக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ மல்டிப்ளை த்ரூ பை x. We get x into x x square வரும். இது x எலிமெண்ட்ல பிளஸ் 1 தான் வரும். இது x எலிமெண்ட்னா 2x cos alpha. இப்போ 2x cos alpha லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x cos alpha பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. x is equal to minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2aங்கிறது ஃபார்முலா, which is equal to minus b. b ஓட வேல்யூ வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ minus 2 cos alpha தான் b. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் 2 காஸ் ஆல்பா போட்டா போதும். அடுத்த பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் போட்டுக்கோங்க. பி ஸ்கொயர்னு சொன்னா அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா வரும். அப்புறம் மைனஸ் 4ac, ஏயும் ஒன்று தான் சியும் ஒன்று தான் பாருங்க. சி ஒன்று ஏயும் ஒன்று. ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ 4 இன்டூ 1 இன்டூ 1 வந்து மைனஸ் 4 தான் வரும். ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம். which implies x is equal to 2 cos alpha அப்படி இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருக்கட்டும். இந்த ரெண்டுலையும் எதை காமன் எடுத்துடலாம்னா மைனஸ் 4 காமன் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கோம். ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் மைனஸ் 4 காமன் எடுத்துட்டோம்னா இதுல வந்து பிளஸ் 1 வரும். அப்புறம் இதுல மைனஸ் 4 இருந்தால் இதுல மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா வரும். சரி, டிவைடட் பை 2 இன்டூ 1 2 தான். இப்போ which implies x is equal to 2 cos alpha அப்படி இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ். இப்போ இதை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பாவை சைன் ஸ்கொயர் ஆல்பான்னு சொல்லலாம். அப்போ மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் ஆல்பான்னு எழுதலாம். டிவைடட் பை 2ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்துடலாம் பாருங்க. which is equal to 2 cos alpha அப்படி இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4க்கு 2 வரும், சைன் ஸ்கொயர் ஆல்பாவுக்கு சைன் ஆல்பா வரும், மைனஸ் இருக்கனால ஐ போட்டுடணும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஐ போட்டு 4க்கு 2 போட்டுருங்க, சைன் ஸ்கொயர் ஆல்பாவுக்கு சைன் ஆல்பா போட்டு பை 2 போட்டுருங்க. இப்போ 2 எல்லாம் காமன் எடுத்து கட் கொடுத்துட்டீங்கன்னா அதான் எக்ஸ், which implies x equal to cos alpha plus i sin alphaன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் முதல்ல பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம திரும்ப 1 by x மைனஸ்ன்னு எடுத்துக்கிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம 2 காமன் எடுத்து கட் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஆயிலர் நோட்டேஷன் எழுதிடுறேன். ஈக்குவல் டு இ பவர் ஐ ஆல்பான்னு எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதே மாதிரிதான் இங்க பாருங்க ஒய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யையும் இதே மாதிரி பண்ணலாம். அதனால சிமிலர்லின்னு எழுதிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டான்னு எழுதிடலாம். இதை நீங்க சிமிலர்லின்னு எழுதினாலே போதும். இப்போ இதையும் ஆயிலர் நோட்டேஷன் எழுதுனா இ பவர் ஐ பீட்டான்னு எழுதணும். இப்ப பாருங்க, இது எதுக்காக இப்படி எழுதியிருக்கோம்? என்ன கிவன்? கிவன் வந்து 2 cos beta is equal to y plus 1 by y ன்னு கொடுத்ததுனால இதை யூஸ் பண்ணி எழுதினா இந்த மாதிரி தான் வரும். இந்த ஃபார்முலா போட்டு எழுத வேண்டியது வரும். சரி, இந்த ஸ்டெப் அவ்வளோத்தையும் 4 சப்டிவிஷன் கேட்டாலும் தனித்தனியா பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் 1. To prove x by y plus y by x is equal to 2 cos alpha minus beta, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் முதல்ல x by y கண்டுபிடிக்க போறேன். அப்போ x by y is equal to xக்கு வேல்யூ ஆயிலர் நோட்டேஷன் e பவர் i ஆல்பான்னு எழுதிடுறேன். பை yக்கு வந்து e பவர் i பீட்டான்னு எழுதிடுறேன். இதை மாதிரி டிவைட் பண்ணும்போது பேஸ் சேமா இருந்தா பவரை மைனஸ் பண்ணுவோம். அப்போ e பவர் i இன்டூ ஆல்பா மைனஸ் பீட்டான்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு இதை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருங்க. அப்போ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஒய் பை எக்ஸ்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான். அப்ப இன்வெர்ஸ்னு போட்டலாம். இன்வெர்ஸ்னு போட்டா என்ன போதும் பாருங்க, இ பவர் மைனஸ்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஐ ஆல்பா மைனஸ் பீட்டா, பவர்ல மைனஸ் போட்டா போதும். அப்ப மைனஸ் போட்டா இந்த ஐ இருக்கிறதுல மைனஸ் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிருங்க. அப்ப ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ
sin alpha minus beta எழுதிடலாம். இப்ப நமக்கு x by yையும் y by xையும் ஆட் தான் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, ஆட் தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா பாருங்க, அப்படி ஆட் பண்ணிடலாம். adding we get x by y plus y by x is equal to, இங்க ஆட் பண்ணும்போது இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இந்த பிளஸ் டேமும் இந்த மைனஸ் டேமும் கேன்சல் ஆயிரும் பாருங்க. இது பிளஸ் ஐ டேம், இது மைனஸ் ஐ டேம் கேன்சல் ஆயிட்டா மீதி இருக்கு. இது 2 டைம்ஸ் இருக்கு. 2 times cos alpha minus beta. Hence proved. Second subdivision பாருங்க. xy minus 1 by xy equal to 2i sin alpha plus beta. Let x is equal to cos alpha plus I sin alpha. இது நம்ம அங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Equal to e power I alpha. இது Euler notation. Similarly y is equal to cos beta plus I sin beta equal to e power I beta. இது நம்ம அங்கே எழுதி வச்சிருந்தது. சரி, நான் அதை கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ சொல்யூஷன் 2 எடுத்துக்கிடுவோம். என்ன ப்ரூவ் பண்ணணும்? xy minus 1 by xy equal to 2i sin alpha plus beta. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அப்போ நான் முதல்ல x into y கண்டுபிடிக்கணும். இந்த x ஐயும் y மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ x into y is equal to e power I alpha into e power I beta. Euler நோட்டேஷன்லயே எழுதிடுவோம். அப்போ இதை நம்ம ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். பேஸ் சேமா இருக்கு. அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணா போதும். e power I into alpha plus beta எழுதினா போதும். இப்போ இதை நீங்க போலார் ஃபார்ம்ல எழுதிருங்க. Euler ஃபார்ம்ல வந்து சும்மா செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் போலார் ஃபார்ம் எழுதினா ஈஸியா இருக்கும். அப்போ ஈக்குவல் டு காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வரும். இது xy. அப்போ 1 by xy என்ன? இதுக்கு ரெசிப்ரோக்கல். அப்ப ரெசிப்ரோக்கல்னா இன்வர்ஸ்னு போடுறேன். இன்வர்ஸ் போட்டா பாருங்க, இ பவர் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஐ ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வரும். அல்லது இதுல நடுவில் மைனஸ் போட்டு டைரக்டா எழுதிருங்க, ஒன்றும் இல்லை. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதிடணும். இப்போ பாருங்க, இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணா கேன்சல் ஆகும்னா, அதாவது மைனஸ் பண்ண சொல்லியிருக்கு பாருங்க, ரெண்டு கடையில் மைனஸ். அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்டிங் தீஸ் டூ இம்ப்ளைஸ் xy மைனஸ் 1 by xy. அப்போ மைனஸ் பண்ணும்போது ரெண்டாவது லைனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இது சைன் மாறின பிறகு 2i சைன் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கிடைக்கும். இதைத்தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு.